ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் திருப்பாவை 26வது பாடல் தான் பார்க்க போகிறோம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கண்ணனே, பக்தர்களிடம் அன்பு கொண்டவனே, நீலக்கல் போன்ற வசீகரமான நிறமுடையவனே, பிரளய காலத்தில் ஆளிலையில் குழந்தையாய் பள்ளி கொள்பவனே, பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படும் மார்கழி நோன்பிற்கு தேவையானவற்றை உன்னிடம் கேட்கிறோம். அவற்றை எங்களுக்கு அருள்வாயாக. உலகையே அதிர வைக்கும் ஒளியையும் பால் போன்ற வெண்மை நிறத்தையும் உடையது உன் பாஞ்ச சந்நியம் என்கின்ற சங்கு. அந்த சங்கை போன்ற பெரிய சங்குகள் எங்களுக்கு தேவை. கூடவே பெரிய முரசுகளையும் அருள்வாய். பல்லாண்டு பாடும் பெரியோர்கள் உன்னை பற்றி பல்லாண்டு பாடட்டும். மங்கள தீபங்களையும் கொடிகளையும் மேற்கூரையாகிய விதானத்தையும் தந்து எங்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும். பெருமாளின் திருப்பள்ளி எழுச்சிக்கு சங்கு முழங்க வேண்டும். எனவே சங்கு தேவைப்படுகிறது. பெருமாள் புறப்பாட்டுக்கு பறை கொட்டி செல்ல பறை வேண்டும். திருப்பல்லாண்டு பாடி கொண்டு வர அவ்விதம் பாடுவோர் வரவேண்டும். பெருமாளுக்கு மங்கள தீபம் கொண்டும் தொலைவிலேயே பாவை நோன்பு நோட்போர் குழுவை பிறர் காணும் வகையில் கொடி வேண்டும். அதிகாலை வேளையில் குழுவாக செல்வோர் தலையில் பனி விழாதிருக்க ஒரு மேற்கட்டியாகிய விதானம் வேண்டும். இவைதான் நோன்புக்கு வேண்டிய பொருட்கள் என ஆயர்குல பெண்கள் வேண்டுவதாக கூறும் பாடல் இது. என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.